ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே மழையும் ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கா? இனி ஜென்மத்துக்கும் ஐஸ் கட்டி பிடிக்கவே செய்யாதுங்க. அதுக்கு ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் போதுங்க. அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய வீட்டில் கேன் தண்ணிலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா? கேன் தண்ணி யூஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் கேன் இருக்கும் இல்லையா? இந்த கேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி கெட்ட வாடை வருங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக பாசை பிடிச்சி போயிடும். நிறைய பேர் சோப்பை போட்டு க்ளீன் பண்ணாமல் நார்மலாக க்ளீன் பண்ணுவீங்க. ஏன்னா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணால் சோப்பு வாடை வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடிக்கு அழுக்கும் பிடிக்காது, பாசையும் பிடிக்காது, எந்த ஒரு கெட்ட வாடையும் வராதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் எடுத்துகிட்டு இந்த கேன் உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் போல் தோசைமாக்கு சேர்க்கக்கூடிய ஆப்பசோடாவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு தண்ணி நீங்கள் கேனுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் ஊற்றிட்டு அந்த கேனை பிடிச்சி நீங்கள் நல்லா கலக்கி விடணுங்க. நீங்கள் தண்ணி கலக்க நீங்கள் பதம் கேன் ஃபுல்லாகவே பரவணும். அதனால் நீங்கள் ஒரு நிமிஷம் போல் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இது உள்ளுக்குள்ளே நீங்கள் கையெல்லாம் போட்டு கலக்க தேவையில்லைங்க. வெறும் நீங்கள் கேனை மட்டும் நீங்கள் கலக்கி விட்டால் போதுங்க. இது போல் நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி அந்த தண்ணி நீங்கள் சிங்குக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், வெளிப்பக்கம் நல்லா அழுக்கு இருக்கு இல்லையா? அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்காக எப்பவும் போல் நீங்கள் சாஃப்டான சோப்பு இல்லை ஸ்க்ரப் எது வேணாலும் நீங்கள் எடுத்து நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. வெளிப்பக்கம் சோப் போட்டு தேய்ச்சாலும் எந்த ஒரு வாசனையும் வராது. அதனால் நீங்கள் வெளிப்பக்கம் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், எல்லா பக்கம் நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்களே பாருங்கள், கேன் வெளி பக்கம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. சோப்பெல்லாம் எதுவுமே நீங்கள் போடக்கூடாதுங்க. வெறும் சால்ட்டு ஆப்பஸோட சுடு தண்ணி மட்டும்தாங்க ஊற்றி க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த உள்ளுக்குள்ளே கெட்ட வாடை எதுவுமே வராது. அடிக்கடிக்கு பாசத்தன்னும் பிடிக்காதுங்க. இந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம வீட்டில் எப்போ நம்ம சாப்பாடு சாதம் எது செஞ்சாலுமே மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கர் முடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி விட்ட பின்னாடி இந்த குக்கரை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. குக்கர் முடி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த குக்கர் முடி பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே குக்கர் முடி தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கர் முடியை ஓப்பன் பண்ண உடனே கேஸ் கட்டி எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் முடிய சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. தட்டு எடுத்துட்டு இந்த கேஸ் கட்ட அந்த தட்டு உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. நார்மல் தண்ணி தாங்க. தண்ணி எடுத்து தட்டு ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாங்க. இது போல் நீங்கள் தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடியும் சாப்பாடு செஞ்சதுக்கப்புறமும் அந்த கேஸ்கிட்ட இது போல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கேஸ்கட் ப்ராப்ளமே வராது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கேஸ்கட்டில் எந்த ஒரு காற்றும் வராது, இறுகியும் போகாது, ரொம்ப நாளைக்கு லைஃபும் வருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யும் போதும் அந்த கேஸ்கட்டு வெளியே காற்று வருது இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போ சாம்பார் செஞ்சாலும் சரிங்க, மறக்காமல் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் சாம்பார் செஞ்சாலும் நல்லா மணமாக இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக பருப்பு வெந்துடணும், கெட்டுமே போகக்கூடாது இல்லையா? அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் பருப்பை க்ளீன் பண்ணிட்டு ஒரு குக்கருக்குள்ளே நீங்கள் சேர்த்துட்டு பருப்பு வேகிறளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் வெந்தயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நீங்கள் சேர்க்கறதுனால அந்த பருப்பு சாம்பார் நல்லா
டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கெட்டும் போகாது. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் நீங்கள் சேர்த்துக்கணும். ஜீரகம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த சாம்பார் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சமையல் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு எப்பவும் போல் விசில் விடாமல் 1 விசில் இல்லைனா 2 விசில் மட்டும் வச்சா போதுங்க. பருப்பு சூப்பராக வெந்து கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், பருப்பு ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா தண்ணி அளவும் கரெக்டாக தாங்க வைப்பேன். அதுக்கப்புறம் மத்துக்கொல்லாம் போட்டு கடையாமல் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டாலே போதுங்க. அந்த பருப்பு ஃபுல்லாகவே நல்லா உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் கலக்கி வச்சுக்கலாங்க. இந்த பருப்பை நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே மழையும் ஐஸ் கட்டி பிடிக்குதா? இனி ஜென்மத்துக்கும் ஐஸ் கட்டி பிடிக்கவே செய்யாதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் பாருங்கள், அந்தளவுக்கு ஐஸ் கட்டியாது. ஆனால் நிறைய பேர் வீட்டில் மழையும் ஐஸ் கட்டி பிடிக்கலையா? அது எல்லாம் ஃபஸ்ட் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை அழுத்தினா பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி கரைஞ்சிருங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போல் ஐஸ் கட்டி கரையிறதுக்காகுங்க. அந்த பட்டனை நீங்கள் அழுத்தும் போது கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளாவே தண்ணி சொட்ட வந்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. பெரிய கொட்டாங்குச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொட்டாங்குச்சி எடுத்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் உள்ளக்குள்ளே ஐஸ் கட்டிலாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக நீங்கள் இந்த கொட்டாங்குச்சி வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இது போல் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராச்சஸ் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். கையுமே சில்னஸ் எதுவுமே இருக்காது. நீங்களே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் எடுக்கும்போது நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி ஃபுல்லாக உதிர்ந்து வருதுன்னுட்டு. பாருங்கள், நான் எடுக்க ஐஸ் கட்டி வந்துட்டே தாங்க இருக்குது. சைடில் மேலே எல்லா பக்கம் நீங்கள் இந்த கொட்டாங்குச்சி லைட்டாக நீங்கள் இது போல் பண்ணி விட்டாலே போதுங்க. அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக உதிர்ந்து வந்துடுதுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே நம்ம ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே நம்ம கொட்டாங்குச்சி வச்சு எடுத்து தள்ளி ஒரு ஓரம் வச்சுருக்குங்க. பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. கொஞ்சம் ஐஸ் கட்டி கூட அந்த ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே இல்லாமல் எல்லா ஐஸ் கட்டியுமே கரெக்டாக என்ன ஒன்று சேர்த்து வச்சுருக்குங்க. இந்த ஐஸ் கட்டி நம்ம ஒரு பிளேட் வச்சுட்டு எடுத்து நம்ம வெளியே கொட்டிடலாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே எல்லா ஐஸ் கட்டி நம்ம எடுத்தாச்சுங்க. ஃப்ரிட்ஜு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதுக்கப்புறம் ஐஸ் கட்டி வரக்கூடாது இல்லையா, அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எடுத்து விட்ட பின்னாடி ஒரு கத்தி ஒன்று எடுத்து சின்ன ரவுண்ட் ஷேப் நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கையில் எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி விடுங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் ஃபுல்லாகவே மேலே வந்துடுங்க. அதுக்கப்புறம் கத்தியை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சால்ட்டு அந்த உருளைக்கிழங்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்கு சேர்க்கக்கூடிய சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் கலந்து கொடுங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் நல்லா கலந்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேய்ச்சி விடணுங்க. இந்த உருளைக்கிழங்கை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜோட 4 பக்கம் தேய்ச்சி விடணும். இது போல் தேய்க்கும் போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி மழையை கட்டவும் செய்யாது. அது மட்டுமே நம்ம சோடா சேர்க்கறதுனால ரொம்ப ரிசல்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் நார்மலாக ஐஸ் கட்டி கட்டுது நார்மலாக அந்தளவுக்கு மட்டும்தாங்க ஐஸ் கட்டி பிடிக்கும். அதிகுள்ள ஐஸ் கட்டி கட்டவே செய்யாதுங்க. இந்த டிப்பை நீங்கள் எத்தனை டைம் ஃபாலோ பண்ணல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. மழையை ஐஸ் கட்டி கட்டவே கட்டாது. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு 4 பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு துணி வச்சு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டியும் கட்டவும் கட்டாது, கெட்ட வாடை வராது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு துணி நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இன்னொரு வாட்டி எல்லா பக்கம் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துட்டு பாருங்கள். அந்த ஃப்ரிட்ஜில் உள்ளுக்குள்ளே அழுக்கு எல்லாம் போயிருக்கும். பார்க்கவும் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும்.
கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டுமே இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்தேன்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் எப்பவுமே இந்த டிப்பு தாங்க நான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப ரிசல்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.